நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன படிப்பெல்லாம் பலமா இருக்குது, ஆனா இன்னும் படிக்கிறாள் கணமே. யாரு வாட்டர் டேங்க கேக்குறியா? ஆமா ஆமா, முதல்ல ஸ்கூல் வந்து படிக்கிறதே அவதான். இன்னும் வரலையே, அதான் கேட்டேன். ஆமால, வாட்டர் டேங்க் என்னடி இன்னும் வரல? அவ வர்றதெல்லாம் இருக்கட்டும், பசங்களை முதல்ல யார் வர சொல்லு பாப்போம். யாரா? உனக்கு தெரியாதா? நம்ம கைபம் தான். நான் வருவேன். ஆமா, அதனால தானே வாட்டர் டேங்க் சீக்கிரம் வரான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா ஆமா, நான் தான் வருவேன். ஏன் கைபாம வாட்டர் டேங்க் சீக்கிரமா வரதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நீ எதுக்கு சீக்கிரமா வர? எனக்கு ஸ்கூல்னா ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச என்ன பிரயோஜனம்? ஆனா படிக்கவே மாட்டேன்றியே. ஸ்கூல் தான் பிடிக்கும் சொன்ன, ஆனா படிக்கிறது பிடிக்கும் சொல்லவில்லையே. சரி, நீ ஏன் சீக்கிரம் வரேன்னு காரணத்தை சொல்லு. அதானே என்ன பெரிய காரணம்? வீட்டுல எங்க அப்பா இருந்தா வேலை ஏவி நேர்ப்பாரு, அதுக்குதான் நான் ஓடியே வரேன். அவ்வளவு சீக்கிரம் வந்து என்னடா பண்ணுவ? நான் வேப்ப பொறுக்குவேன், நாகப்பழம் பறிப்பேன். சட்டைக்கல் வச்சுட்டு கொட்டோட தூங்குவே. அதுதான் முக்கியமான வேலை, அத போய் கடைசியா சொல்றேன். ஏய், நம்ம வரதெல்லாம் இருக்கட்டும், குருவியே சீக்கிரமா வருது. அவரு பெரிய ஆபீசர்ல, அதான் சீக்கிரம் வராரு. வந்த குருவி ஆபீஸ்க்கு போகாம ஏன் பில்டிங் பக்கம் ஒதுங்குது? எனக்கு தெரியும். ஏண்டி? குருவி பில்டிங் பின்னாடி ஒரு நாளைக்கு 10 தடவை போவோம். ஏன்? சிகரெட்டா? சீச்சி, குருவில சிகரெட் அடிக்காது. பறக்கிற குருவி சிகரெட் அடிக்காது, ஆனா இந்த நடக்கிற குருவி சிகரெட் அடிக்கும். என்னடா சொல்ற? எங்க கடையில் தானே குருவி சிகரெட் வாங்க. அப்படியா? ஒரு கிங்ஸா 6 ரூபாய். ஐயோ, அவ்வளோ காசா? ஆமா, பைத்தார் 60, 60 × 30, ஒரு மாசத்துக்கு 1800 ரூபாய். ஓ, குருவி வாங்குற சம்பளம் போற இப்படிதான் போகுதுன்னு சொல்லு. ஆமா ஆமா, குருவி மொத்த காசையும் புகையா ஊதி தள்ளுது. கைபாப், நீ தான் இந்த கேஸை டீல் பண்ணும். எஸ் சன்னீஸ்வரி. டேக் இமிடியேட் ஆக்ஷன், ஓகே? எஸ் மேடம். என்னடா பண்ண போறீங்க? இதை வச்சே நீ குருவை மடிக்கலாம். எப்படி? வழக்கம் போலதான் ஒரு சின்ன விளையாட்டு. எல்லாரும் இப்படி வாங்க. நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? குருவி குருவி. யாரு? என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ற குருவி? அது எச்சமே உங்களெல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாருல. அப்ப நீ மட்டும் வரலாமா? நான் யாராவது வந்துக்கிறாங்களான்னு பார்க்க வந்தேன். நாங்களும் அதுக்குதான் வந்தோம். ஏய், என்ன விஷயம் சொல்லுங்க. குருவி பொட்டலமும் கைவமும் ரொம்ப தப்பு பண்றாங்க குருவி. என்ன பண்றானுங்க? பில்டிங் பின்னால திருட்டு தம் அடிக்கிறாங்க குருவி. அப்படியா? ஆமா குருவி, வாயில இருந்து குப்பு குப்புன்னு புகையா விடுறானுங்க. ஸ்டாலின் சார் கிட்ட சொன்னீங்களா? சார் இன்னும் வரல. எச்சம் கிட்டயாவது சொல்லலாம்ல. ஸ்டாலின் சாரு நான் இல்லாதப்ப எந்த பிரச்சனைனாலும் ஃபியூச்சர் எச்எம் குருவி கிட்ட தான் சொல்லுங்கன்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை இந்த பசங்க நம்மள கலாய்க்கிறாங்களோ? வா குருவி, அவங்கள போய் டக்குன்னு பிடிப்போம். பிடிச்சி நீ புத்தி சொல்லதான் அவங்க கேட்பானுங்க. அவனுங்கள என்ன பண்றேன்னு பாருங்க, வாங்க. குருவி மாட்டுங்கிற மாட்டும் பாரு. குருவி வருதுடா. பாத்தியா குருவி? ராஸ்கல். மாட்டீங்களா? மகனை யாங்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. இல்ல குருவி, அது தெரியாம போயிட்டு குருவி. முளைக்கிறதுக்கு முன்னாடி என்னடா இது கெட்ட பழக்கம்? அதுவும் ஸ்கூலுக்குள்ள. இது என்ன இடம்டா? கலைவாணி குடி இருக்கிற கோயில்டா. அந்த கோயில அசிங்கம் பத்திட்டீங்களேடா. டேய், நீங்க சிரிச்சீங்க? டேய், நீங்களடா சிரிச்சீங்க? எங்க விட்டேன்? இது கலைவாணி குடி இருக்க கோவில், அங்க விட்ட குருவி. என்னடா நக்கலா? இல்ல குருவி,
எடுத்து கொடுத்த. டேய் முதல்ல பள்ளி கொடுத்த மதிக்க கத்துக்குங்க. உள்ள வரும்போது ஒரு பயம் வரணும், ஒரு மரியாதை வரணும். உள்ள வந்து நிக்கும் போது கோயில்ல இருக்கிற மாதிரி உணரணும். குப்பை போடவே யோசிக்கணும் போது நீங்க புகை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் நெஞ்சு தைரியம் வேணும். சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரண்டா. வாழ்வே மாயம் படம் பாருங்க. வாழ வேண்டிய வயசுல கமல் அநியாயமா செத்து போயிடுவாரு. ஏன் சிகரெட் பிடிச்சாரு கேன்சர் வந்துச்சு. டேய் இந்த சிகரெட் இருக்குத இது மோசமான விஷம் மாதிரிடா. அப்படியே ரத்த குழால போய் அடிச்சுக்கோ. ஆனு வாயை பொழுதுக்குன்னு போக வேண்டியதுதான். என்னது ஹார்ட் அட்டாக்கு? பெரியசாமி வாத்தியாரு எப்படி செத்தாரு? இதனாலதான். நுரையீரல்னு ஒண்ணு இருக்கு, பாத்துக்கிறியா? 2 குருவி. ஆமா, சிகரெட் பூச்சா 2ல 1 காணாம போயிடும். அப்புறம் வாழைப்பழ காமெடி மாதிரி அந்த ஒண்ணுதான் இதுன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். வாயில கேன்சர் வந்தா நாக்கையும் எடுத்துருவாங்க, டாடையும் எடுத்துருவாங்க. ரெண்டுமே இல்லாம மண்டவோடு மாதிரி இருந்தா எப்படி இருப்பேன்னு நீயே யோசித்துக்கோ. உன்னை பாக்குறதுக்கு உனக்கே பயமா இருக்கும். கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். அப்பா எல்லாம் குடிக்கிறாரு. அப்பா பூச்சா நீ பிடிப்பியா? அவர் லாரி ஓட்டுறாரு. ஆனா நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறல, அப்புறம் எதுக்குடா நீங்க அவரை மாதிரி தப்பு பண்ண நினைக்கிறீங்க? தாத்தா பிடிக்கிறாரு, அப்பா பிடிக்கிறாரு, மாமா பிடிக்கிறாரு, அண்ணன் பிடிக்கிறாருன்னு இதெல்லாம் தப்புடா முட்டா பயிலுங்களேன்னு நீங்க தானே புத்திமதி சொல்லணும் அவனுங்களுக்கு. பெரியவங்களுக்கு நாங்க புத்தி சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். தப்பு பண்றவங்க யாருமே பெரிய மனுஷன் கிடையாதுடா. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுங்க. சரி சரி காட்டுங்கடா கைய. என்னடா இது? நாங்க சும்மா பத்தி வச்சு சீரா போட்டுருந்தோம். ஏன்டா? புரிய வைக்கதா? புரிய வைக்கவா? நீ தானே குருவி பெரியவங்களுக்கு சின்னவங்க அட்வைஸ் பண்ணலான்னு சொன்ன. அதுக்கு புரிய வைக்க போறோம். யாருக்கு? உனக்கு தான். எடும் பையில இருக்க சிகரெட் பாக்கெட்ட அது எடு. முளைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இது கெட்ட பழக்கம்? அதுவும் ஸ்கூலுக்குள்ள. இது என்ன இடம்? கலைவாணி குடி இருக்கிற கோவில். இந்த கோவிலே அசிங்கப்படுத்துறியே. சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும் குருவி. வாழ்வே மாயம் படம் பாரு. அதுல வாழ வேண்டிய வயசுல கமல் அன்னையுமே செத்து போயிடுவாரு. ஏன் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வந்துச்சு? இந்த சிகரெட் இருக்குதே ஒரு மோசமான விஷம் மாதிரி. அப்படியே ரத்தக்குள்ளைய அடிச்சுக்கும். அப்புறம் பேன் வாய் தந்து போக வேண்டியதுதான். ஹார்ட் அட்டாக். பெரியசாமி வாத்தியாரு எப்படி செத்தாரு? இப்படிதான். டேய் போதும்டா. உனக்கே தெரியுதுல, அப்ப தேவையாது. தூக்கி எறியாத. இன்னொரு சிகரெட் பிடிக்கிறத பார்த்தோம், அவ்வளவுதான். இனிமே அதை தொடவே மாட்டேன். போதுமா? அது ஸ்டாலின் சார் கிட்ட. போட்டு தர மாட்டோம், பயப்படாத பயப்படாத. சரி நான் வரேன். குருவி என்னடா பெரியவங்களுக்கு சின்னவங்க புத்திமதி சொல்றாங்கன்னு பாக்காத. இல்ல இல்ல, தப்பு யார் பண்ணாலோ யார் வேணா புத்திமதி சொல்லலாம். புரியுதா? நல்லா புரிஞ்சுது. நான் வரேன், ஆளை விடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார்? என்னையா? நாளைக்கு சனிக்கிழமை சார். சரி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. என்னையா என்னமோ உலக அதிசயத்தை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? இல்ல சார், 2 நாள் லீவ் வருது அதான். அது வாரம் தானே வருது. இல்ல சார், குற்றாலத்துல வேற தண்ணி வருதான். போய் நங்கு நங்குன்னு ஒரு மசாஜை போட்டு மெயின் ஃபால்ஸ், டைகர் ஃபால்ஸ், செண்பக அருவின்னு இந்த மாதிரி எல்லா அருவிலையும் ஒரு குளியல போட்டு வருவோம். ஆக ஒரு இன்ப சுற்றுலாவுக்கு கூப்பிடுற? ஆமா சார், ஓய்ச்சி ஓடா தெரிஞ்சுங்க. ஒரு ஓய்வு எடுக்குதுல என்ன சார் தப்பு இருக்கு? பாடுறா சார், நான் என்ன சொல்ல சார், உங்களை தான் சொல்றேன். பக்கத்து இலைக்கு நீ பாயாசம் கேட்கிறப்ப தெரியுதே. என்ன சார் பண்றது? இதே பழைய குருவியா இருந்தா 2-3 சிஷியனுங்களை கூப்பிட்டு ஃபுல் பாட்டில வாங்கின்னு பால்ஸ் பக்கம் ஒதுங்கி இருப்பேன். உங்க கூட சேர்ந்ததுல இருந்து எல்லாமே போச்சு சார். நான் வேற உங்க சீடனா ஆயிட்டேனா உங்களை விட்டு அக்கம் பக்கம் நவரே முடியல சார். ஏன் குருவி, நான் கேட்கறது தப்பா எடுத்துக்கிறாத. இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டோம்னு இன்ப சுற்றுலா போகணும்னு சொல்ற? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நாம பெரிய புரட்சி பண்ணிக்கிறோம் சார். புரட்சியா? என்னயா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? டிஓ இன்ஸ்பெக்ஷன் அப்போ 5 கேள்விக்கு பசங்க 3 கேள்விக்கு பதில் சொன்னானுங்க சார். இதே மாம்பெரும் புரட்சி இல்லையா? இனிமே நீங்க அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். யோ, ஒரு சாதாரண டிஓ இன்ஸ்பெக்ஷன்ல
5 கேள்விக்கு 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணதை போய் என்னோட வாழ்நாள் சாதனைன்னு நினைச்சோம்டா அதோட முடிஞ்சதையா மேட்ரு. யோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்பதான் ஒரு அடி பள்ளமே தோண்டிருக்கான். இனிமேல் தான் கிணறே வெட்டணும். என்ன சார் சொல்றீங்க? நம்ம சாதிச்சோம்னு சொல்லி ஓவர் ஆடக்கூடாதியா. ஒரு வேலையை பற்றியா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் நம்ம கிளாஸில் ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு விஷயத்துலையும் பெஸ்ட்டு பேர் எடுக்கிற வரைக்கும் சாப்பாடு தூக்கமே இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் பார்டரில் இருக்க மிலிட்டரிக்காரங்க மாதிரி தான் அலாட்டாக இருக்கணும். தெளிவா புரிஞ்சிச்சு சார். சரி, நாளைக்கு சனி ஞாயிறு என்ன செய்ய போற? காலையில வண்டி எடுத்துன்னு வந்துடுறேன் சார். பசங்க ஒவ்வொருத்தனும் என்னென்ன பண்றானுங்கன்னு அவன் வீட்டுல போய் பாக்குறோம். யோ அருமையான பிளானியா. நான் கூட இப்படி யோசிக்கவே இல்லை. வெரி குட்டியா, காலையில வந்துரு சார். என்ன ஒருத்தன் எவ்வளவு கெட்ட பேர் ஒண்ணா எடுக்கலாம் சார், ஆனா நல்ல பேர் ஒண்ணு எடுக்கவே கூடாது சார். ஏயா அத மெயின்டைன் பண்றதுக்குள்ளேயோ படுற பாடு இருக்குது. ஐயோ ஆயா குட் மார்னிங் குருவி. அவன் செத்து சுண்ணாமாயினுக்கிறான். நீ என்னடா ஜாலியா பத்துன்னு பாட்டு கட்டுக்கிறியா? வேர் இஸ் த வட்டி? குருவி பிரமாதமா இங்கிலீஷ் பேசுறேல. உன் அல்வா எனக்கு வேணா, வட்டியா கொடுங்க. என்ன குருவி இது அந்நியவா மாதிரி பேசுறேள்? இப்ப வச்சோம் அந்நியவாவா பேசுறேன். நீங்க வட்டி கொடுக்கலன்னு வச்சுங்க, அந்நியனா மாதிரி கும்பி பாகம் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். குருவி ரொம்ப கோபமா இருக்கேள், சூடாவும் இருக்கேள். சிவகாமி கையால ஜில்லுன்னு தூத்தம் சாப்பிடுறா. ஐரே, பழைய குருவியா இருந்தா நீ போட்ட தூத்தம் பிட்டுக்கு மயங்க இருப்பேன். இது புது குருவி, உன் ஓல்டு டெக்னிக் எல்லாம் மயங்காது. சிவகாமி வேணாம். சிவகாமி ஐரே வேணான்றல்ல. என்னப்பா? குருவிக்கு என்னமோ வேணுமா? என்ன வேணும்னு கேளு. என்ன வேணும்? கேளு குருவி. என்ன? அது இல்ல சிவா, காப்பி கொஞ்சம் கிடைக்குமா? குருவி காஃபி கேட்க எப்படி தயங்கினேள்? அம்மா, நான் சாம்பு மாமா வீட்டுல போய் பேப்பர் வாங்கிட்டு வந்து விடுறேன். காஃபி சாப்பிட்டு கிளம்புங்க. ஐயர் போடுற இந்த ஸ்பின் பால தான் டேக்கிள் பண்ணவே முடியல. குருவி சிவா, சித்தேருங்கோ, காஃபி கொண்டு வரேன். ஆமா, கூட ஸ்டாலின் சார் வரல? அவரு எஸ்தர் டீச்சர்கிட்ட பேசியிருந்தாரு. நான் பொறுத்து பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டேன். எஸ்தர்னா? என்ன சிவா, எஸ்தர் டீச்சர் தெரியாதா? இந்த வீரவாநல்லூர்லயே அழகான பொண்ணு யாருன்னா அது எஸ்தர் டீச்சர் மட்டும்தான். ஏய், அவ என்ன அழகா? அவளோ அவ பண்ணு கொண்டையும் ச்சே, நோக்கு என்ன ரசனையும். அவளோட சாருக்கு என்ன வேலை? ஓஹோ, அதுல இப்படி ஒரு ஸ்டமக் பர்ன் இருக்கோ? அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா எரிய வைப்போம். அவ எப்படியாவது இருந்துட்டு போட்டும். அவ கூட சாருக்கு என்ன வேலை? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சிவா, சார் தோழன், அவங்க தோழி. கோழியாட்டம் இருக்கா. அவ தோழியா? ஆமா சிவா. தோழினா எந்த அர்த்தத்துல சொல்றேள்? எனக்கு புரியலையே. தோளா தோளா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சிவா, திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படினா டீச்சர் தான் தினம் சாருக்கு மதியம் சாப்பாடு கொண்டு வருவாங்க. நானும் தான் சாப்பாடு தரேன். ஆமா, நீ பில்லு குடுக்குற. எஸ்தர் டீச்சர் பில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து சிவா, சாரு தேனிக்காரு. நீ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டினா வேலைக்கு ஆகுமா? எஸ்தர் டீச்சர் இறாலு வவ்வாலு நண்டு குழம்புன்னு தினம் ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. தயிர் சாதம் தான் பாடிக்கு நல்லது. அதெல்லாம் யார் பாக்குறாங்க சிவா? அந்த டீச்சரு பிரான் பிரியாணி கொண்டு வருவாங்க பாரு, வாசம் ஸ்கூலையே தூக்கும். சிவா, அது மட்டும் இல்ல சிவா, சாரு நைட் ஸ்டடி எடுக்கும் போது அந்த அம்மா தான் கூட ஹெல்பிங்க. ராத்திரி நேரத்துலயா? ஆமா. எப்படி ஒரு பொம்மை நாட்டி துணிச்சலா ராத்திரி நேரத்துல வரா போறா? யார் சொன்னது அவ தனியா வரா போறான்னு? அப்புறம் சாரு தான் பிக்கப் டிராப். டபுள்ஸ் அடிக்கிறாரா? ஆமா சிவா. நிஜமாவா? ஆமா சிவா, அத ஏன் கேக்குற? என் வண்டியில தான் பிக்கப் டிராப். நோக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாராவது தான் வண்டியை இரவல் தருவாளா? வண்டிங்கிறது பொண்டாட்டி மாதிரி தெரியுமோ? சிவா, நோக்கும் அறிவில்ல, உன் சாருக்கும் அறிவில்ல. யாரோ எப்படியோ போங்க, நேக்கு என்ன? ஆமா, நோக்கு இப்ப என்ன வேணும்?
காப்பி. பால் இல்ல. என்னாச்சு? பால்கார ஆத்துல மாடு செத்து போச்சு. போதுமா? என்னடா இது? பொண்ணுங்க மனச புரிஞ்சிக்கவே முடியலையே. சூப்பரான பியூனை விட சுமாரான வாதியார பிடிக்குதே, ஏன்னு தெரியல. தம்பி இதை புடுறா, திருப்பு. இதை கொஞ்சம் பாடுறா. எப்படா போறான் கணக்கு? ஆயிடுச்சா? ம், அடுத்த பக்கம். டேய் கணி, சார் வா. என்ன சார்? ஆபீஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்ககிட்ட என்னடா வேலை? கணக்கு வழக்குல என்ன டவுட்னா அவர் பொட்டலாயிட்டு தான் சார் கேட்பாரு. அவருக்கு இவங்க எனக்கு சொல்லி கொடுக்குறானா? சொல்லி தரல சார், சும்மா ஒரு போட்டதெல்லாம் கரெக்டாக கேட்பார் சார். நீயும் செக்கிங் பண்றியா? ஆமா சார். டேய் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குடா. சார் நிஜமாதான் சார். டேய் அப்பா, எனக்கெல்லாம் சின்ன வயசா இருக்கிறப்ப எங்க அப்பா அம்மா கடா வெட்டி காது ஊத்திட்டாங்கடா. சார் பொய்யில சார், உண்மைதான் சார். சார் பொட்டலம் கணக்குல புலி சார். டேய் அதனமோ சொல்லுவீங்களாடா, கலாய்க்கிறதா? அப்படி எதுவும் பண்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், வேணா நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க சார். என்ன பொட்டலாம், பசங்கெல்லாம் உன்னைய பத்தி பயங்கரமா பில்டப் கொடுக்குறானுங்களே. சார் ஓரளவு கணக்கு போடுங்க சார். பொட்டலத்தை கேளுங்க சார், டான் பதில் எடுப்பான். என்னடா கேட்கவா? கேளுங்க சார். 300 × 8 எவ்வளவு? 2400 சார். சார் இப்படி இல்ல சார், இன்னும் கஷ்டமா கேளுங்க. 350 × 8 எவ்வளவு? 2800 சார். சார் இதெல்லாம் பொட்டலம் சுப்பிரமணியன் சார், கஷ்டமா எதாவது கேளுங்க. சரி, 10,000 20ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? சார் 500 சார், கொஞ்சம் கஷ்டமா கேளுங்க சார். என்ன சார் உங்களுக்கு மடக்கவே தெரியல? 86 × 86 எவ்வளவு? 7396 சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 86 × 86 எவ்வளவு? 7396 சார். டேய் கரெக்டா? டே பொட்டலம் 8 லட்சத்துக்கு 6% வட்டினா எவ்வளோடா? 52000. சார் கரெக்டா சார்? 8 லட்சத்துக்கு 6% 48, அப்புறம் ஒரு 1/2% 4000, 48 4 52,000. சார் அத அவன் அப்பயே சொல்லிட்டான் சார். டேய் இப்படிரா? சார் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார், இப்ப நான் கேக்குறேன் பாருங்க சார். கேளு. டேய் பொட்டலம் 85, 685. டேய் கைபாமே, அது அப்படி சொல்லக்கூடாதுரா. 85,685 அப்படி சொல்லணும், அதானே? ஆமா சார். இப்ப சார் சொன்னார்ல, அத 388ல பெருக்குனா என்னடா வரும்? கோடியே 32,45,780 சார். எவ்வளோடா சொன்ன? 3,32,45,780. கரெக்டா சார்? டேய் கரெக்டா, பெர்ஃபெக்ட். தேங்க்ஸ் சார். டேய் இதெல்லாம் பெரிய விஷயம்டா. தேங்க்ஸ் சார். சரி, இது யாருக்காவது தெரியுமா தெரியாதா? தெரியல சார். தெரியாதா? தெரியுமான்னு தெரியல சார். டேய் என்னடா சொல்ற? எவ்வளவு பெரிய விஷயம் இது, சாதாரணமா சொல்ற? சார் இது பொட்டலத்தோட அப்பா தெரியும் சார். அவர் என்ன சொன்னாரு? அவர் ஸ்கூல்ல லீவா போட்டு கடையை நல்லா பார்த்துக்கவும் சொன்னார் சார். என்னது? ஆமா சார், வியாபாரத்துக்கு உதவியா இருக்கும்னு. மண்ணாங்கட்டி. டேய்
இது எவ்வளவு பெரிய விஷயம்னு தெரியுமாடா? இதை சும்மா மளிகை கடையில் கணக்கு போடுறதுக்கு யூஸ் பண்றாரு உங்கப்பா. ஆமா சார். டேய், நான் பேசுறேன் உங்க அப்பாட்ட. அதுக்கு HMTயும் பேசுறேன். அதெல்லாம் வேணாம் சார், பிரச்சனையிட போகுது. உன்னால பெருமை வரப்போகுதுன்ற, நீ என்னடா பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்ற? டேய், இதெல்லாம் இப்படிடா. தெரியல சார், கடையில கணக்கு போட்டு போட்டு அப்படியே பழகிச்சு சார். இல்ல, கணக்கு போட்டதுனாலதான் இது வெளியே தெரிய வந்துச்சு, அதுதான் உண்மை. ஆனா இந்த திறமை ஏற்கனவே உனக்குள்ள இருந்திருக்கு. அதெல்லாம் தெரியல சார். சார், நாங்கெல்லாம் விளையாட போலாமா சார்? போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார்.